எபிசோட்ல பார்த்தா கக்காச்சியை கட்டுறாங்க. பார்த்தா இடமே புக மட்டும் பறந்துகிட்டு இருக்கு. ராக்லி முடிச்சு காய்சின்ஸ் என்னடா ஆனாருன்னு சொல்லிட்டு பார்த்தா காய்சின்ஸ் செதறி போய் கிடக்காரு. இந்த முன்னே மாதரா சொல்றான், கொஞ்சம் விஷயம் இருந்தா என் உயிரே போயிருந்திருக்கும், அந்த அளவுக்கு அட்டாக்கா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா திரும்பி உடம்பு தானாவே ரீசரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கி. நீ சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்னே நான் கொல்லாம விட மட்டும் சொல்லிட்டு இருக்கா மாதரா. சடனா அவன் ஆர்ப்ஸ் வச்சு அட்டாக் பண்றான். அதுக்குள்ள பார்த்தா நருட்டோ மாசம் வந்து ஒரு கிக் பண்றான். உடனே மாதரா பக்கம் என்னோட ட்ரூத் ஸ்லீப் 6 பேரையும் திரும்பி அடிச்சிட்டானா. என்னடா இது அட்டாக் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே நருட்டோ புஷி ப்ரோ சென்சின்னு சொல்லிக்கிட்டு சடனா ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. சடனா நெஞ்சில வச்சு ஒரு அழுத்துன்னு அடிச்சுக்கிட்டு அவருக்கு திரும்பி உயிர் தானா வந்துட்டு அவரோட சக்கரை திரும்பி ரீகெயின் ஆக ஆரம்பிச்சு. பார்த்தா சேஜ் ஆஃப் 6 பாத்து கொடுத்த பவர் அது. என்னடா நருட்டோ நீ பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு மாதரா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடான்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தா சேஜ் போற வேற அளவு வச்சு நின்றுகிட்டு இருக்கான். அவன் என்ன யாருன்னு இப்ப நான் தான்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவன் இப்ப நான் முழுசா மாறி வந்திருக்கேன்னு சொல்ல உடனே மாதரா பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இப்ப தானடா உயிர் போச்சு, இவன் சாவக்கூடியவன்ல, இவன் எப்படி திரும்பி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். மைட் கேட்டையும் இவன் லாக் பண்ணிட்டானே, யாரடா அவன் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காதரா. சடனா நருட்டோ அனல் வேகத்துல வந்து மாதரா ஒரு ஓடு போட்டுதான் போட்டுல அந்த இடமே செதறுது. பார்த்தா நருட்டோக்கு அப்படி பவர். என்னடா என்னோட ட்ரூ சீக்கிரம் ஆர்பிஐ வந்து டச் பண்றானே, ஒண்ணுமே புரியன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நான் ஃபுல்லா கீழே ஆகாதனாலதான் இவன் அசால்ட்டா நீ அடிக்கணும்னு சொல்லிட்டு மாதரா பார்க்கான். டேய் அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, இவனுக்கு ஏதோ பவர் சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்காம உடனே நாட்டை உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். டேய் சன்னு உன்னோட பவர் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா 4th டீல் அதோட பவர் கொடுத்தோன்னே வின்ஷெல் லாவா ஸ்டைல் ஷூரிங்ல ரெடி பண்ணிட்டான். அவன் ஊத்திக்கிட்டு ஒரு போடுதான். பார்த்தா மாதரா இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்கு சொல்லிட்டு சடனா லிம்போன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். பார்த்தா லிம்போ அட்டாக்கே பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவன் பார்த்தா அவன் அசால்ட்டா ஷேடோ மாதராவெல்லாம் அசால்ட்டா பாத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சடனா வெடிச்சு செதறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வெடிச்சு சின்ன பண்ண ஆயிடுச்சு. பார்த்தா மரத்தையே 2 துண்டு ஆக்கிட்டான். அந்த மரத்தை மைட்கே என்ன மாதிரி அடிச்சாரோ இவன் அசால்ட்டா ஒரே அடியில மாதராவே நொறுக்கிட்டு விட்டான். அவ்வளவு பேர் சேர்ந்து இந்த டைவன்ட்ரியை நொறுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஒருத்தன் ஒரே போர்ட்ல அந்த டைவன்ட்ரியே சாக ஆரம்பி. என்னடா மரமே உடஞ்சிருன்னு சொல்லிட்டு காக்காச்சி முழிச்சுக்கிட்டு இருக்கான். மாதரா பார்க்க என்னடா நம்ம கனவு கண்டு வச்சிருந்தோம், என்னடா அந்த மரத்தையும் அசால்ட்டா உடச்சு எரிஞ்சிட்டானு சொல்லிட்டு பார்த்தா அந்த டைவன்ட்ரி எப்படி பேச ஆரம்பிச்சிருச்சு. டே மாதரா உனக்குள்ள என்னை இழுத்துக்கூடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. யார் இதுன்னு சொல்லிட்டு மாதரா கேட்டுக்கிட்டு இருக்கான். டைவன்ட்ரி தான் நான் 10 டைல் பவர் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. அதுவே என்னை முழுசா இழுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. மாதராவே ஷாக் ஆகுறான் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு காராவே ராக்லியும் கட்டுறாங்க. நருட்டோட இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு காய்சின்சி வர அங்க இருந்தாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ராக்லி பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா காய்சின்சியை தூக்கிட்டு நருட்டோ மாசா பாஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இருந்து பார்த்தா படுத்திருந்த மாதரா அசால்ட்டா போய் டைவன்ட்ரி பக்கத்துல போய் நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா டைவன்ட்ரி பவரே அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கான். சும்மாவே அவன் பவர் அப் லெவல்ல வேற மாதிரி இருந்தான். இப்ப மொத்த டைவன்ட்ரி வரை ஃபுல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் மொத்தம் டோபிராமாவை கட்டுறாங்க. டோபிராமா பக்கத்துல வந்து சாஸ்கி நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி மாதரா கட்டுறாங்க. உனக்கு கார சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா அந்த மரமே மறைஞ்சு போயிருச்சு, எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு ராக்லி அழுதுகிட்டு இருக்கான். காய்சின்ஸ் என்னடா ஆனாருன்னு சொல்லிட்டு. ஆனா நருட்டோ வந்து கீழே போடுதான் காய்சின்ஸைய. புஷி ப்ரோ சென்சே சாகலாம் மாட்டாரு, அவருக்கு ஒன்னும் ஆகல, அவருக்கு திரும்பி உயிர் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நருட்டோ என்னடா சொல்ற, 8th கேட் ஓபன் பண்ணாலே ஒருத்தர் செத்து போயிருவான், நீ எப்படிடா ஹீல் பண்ணு சொல்லிட்டு ராக்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா எனக்கு புதுசா பவர் கிடைச்சிருக்கா, அதை வச்சு நான் சில விஷயம்லாம் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க சாஸ்கியை கட்டுறாங்க. பார்த்தா மாதராவோட ராடே தொட்டு தூக்கிக்கிட்டு இருக்கான். அதை அவ்வளவு சீக்கிரத்துல தொட முடியாது. பார்த்தா எல்லா ராடையும் உரி போட்டுதான். பார்த்து டோபிராம காப்பாத்திக்கிட்டு இருக்கான். டோபிராம பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் செத்துக்கிட்டு தானே இருந்தான், எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு லார்ட் செகண்ட் என்னை இந்த இடத்துல டெலபோர்ட் பண்ணி கொண்டு போக முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் டோபிராமாட்ட. உடனே வந்து டோபிராமா சொல்றான், உன்னை என்னால கூட்டு போக முடியும், ஆனா எல்லாரையுமே என்னால கூட்டு போக முடியாது, ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்றான். ஏன்னா நான் மினட்டோவா அதான் 4th ஹோகாகே வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன், நான் ஈஸியா உன்னை கொண்டு போயிடலாம், ஒரு ஆளை தான் கொண்டு போக முடியும், ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்காம நான் ஒருத்த மட்டும் போனாலே போதும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. ஒராச்சும் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். சாஸ்கி பழைய சாஸ்கி மாதிரியே இல்லையடா, ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. சாஸ்கி இப்ப நீ அடுத்து என்னதான்டா பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒராச்சும் மாதிரி சொல்றான், சாஸ்கி எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் உன் கூட இருந்தோம்னா உனக்கு ஒரு பாரமா தான் இருப்பேன், நீ தனியாவே போன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஒராச்சும் மாதிரி இப்பெல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு சுகர்சு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே கரீன் கத்திக்கிட்டு இருக்கா, எதுக்குடா எல்லாரும் நீங்க கிவ் அப் பண்ணீங்க, வாங்கடா நம்ம சாஸ்கி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா கரீன். ஆனா யாருமே எதுவுமே பேச மாட்டேங்க. சாஸ்கி அப்படியே நின்னுட்டு அவன் டீம் விட்டு விலகி போய்கிட்டு இருக்கான். நான் சொல்றான், ராக்லி காரா நீங்க புஷி ப்ரோ சென்சே பாருங்க, நான் வந்து மாதரா பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஐ சென்சே காப்பாந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே சடனா வந்து நருட்டோ போக விடாம காரா தடுத்துக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் ஒரு நாள் ஹோகாகே ஆனா நம்ம மட்டும் சேர்ந்து டீ குடிக்க போலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பாடா காரான்னு சொல்லிட்டு நருட்டோ அங்க போய்கிட்டே இருக்கான். இது நம்ம நருட்டோன்னு சொல்லிட்டு கக்காசி முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒபிட்டோ அப்படி என்ன பண்ணா ஒண்ணுமே புரியுன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கான் கக்காசி. எடுத்து பார்த்தா ஒபிட்டோ உள்ள கட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு இழைச்சி போய் இருக்கான், ஏன்னா மொத்த சக்கரம் நருட்டோட கொடுத்தனால. சக்கரம் சொல்லிக்கிட்டு இருக்கா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாலாம் இல்ல, ஏன்னா என்னோட காமரேட்ஸ் நீ நிறைய பேரை கொண்டிருக்கடா, உன்னை பார்த்தாலே கோவம் தாண்டா வருது சொல்லிட்டு இருக்கா சக்குரா. ஆனா நீ இப்ப நருட்டோவை காப்பாத்திருக்க, அதுக்காண்டி உன்னை ஃப்ரெண்ட்ஷிப் நோக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாவா. ஒபிட்டோ சொல்றான், கடைசி உன்ட்ட ஒரு உதவி கேட்க நீ பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சக்குராட்ட. உன்ட்ட ஒரு நண்பனா கேட்கல, ஒரு எதிரியா கேட்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இங்க மாதரா கட்டுறாங்க. பார்த்தா டிவைன்ட்ரி பவர் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டான். திரும்பி ரீகெயின் ஆகி வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கான். அவன் எந்த பவர் கிடைக்கும் நினைச்சா அந்த பவர் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் காகியா ஒட்சுகி பவர் இருக்குளுக்கு அவன் போய் நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ மாசா டெலபோர்டேஷன் கூட எடுத்துட்டு மாசா நின்னுக்கிட்டு இருக்கான்.
நல்ல வேலை சேஜி தாத்தா, நீங்க தந்த பவர் உண்மையில வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் உன்னாலலாம் என்னை தொட கூட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா மாதரா. இப்ப நான் ஒரு இம்மோர்டல் சொல்லிட்டு இருக்கான். உடனே நருட்டோ சொல்றான், டேய் பாகா உன்னையெல்லாம் நான் அடிக்க போறதுலடா, நாங்க அடிக்க போறோம்னு சொல்றான் அவன். பார்த்தா சாஸ்கி வேற லெவலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ 9 மோட்ல இருந்து வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். டேய் மாதரா உன்னோட டைம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தா சாஸ்கி ரெனிகன் அவைக்கன் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். மாதரா முழிக்க ஒருத்தர் சேஜ் பவர் அவைக்கன் பண்ணிருக்கான், இன்னொருத்தர் ரெனிகன் அவைக்கன் பண்ணிருக்கான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் மாதரா. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா இருந்தாலும் பிரச்சனை இல்லடா, நீங்க 2 பேரும் தனித்தனியா வச்சிருக்க போறேன், ஒரே ஆள் வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதாண்டா கடைசி போட்டி, இதை நம்ம ஆடி பாத்துறோம்னு சொல்லிட்டு இருக்காம. என்னோட பவரே உங்க பவரே மோதி பாத்துறோம்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா சேஜா 6 பார்த்து வந்து சாஸ்கிக்கு பவரை கொடுத்தோன்னே ஷரிங்கன் வந்து அப்படி ரெனிகன் பவர் அவேக்கன் ஆயிருச்சு. சேஜாட் ஷேடோ ஸ்டைல் தண்டர் பிளேஸ்னு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதா மாதரா. பார்த்தா அந்த அட்டாக் அடிக்கக்குள்ள நருட்டோ ராடத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு அடிக்கான். பார்த்தா அந்த பவரை மட்டும் இப்படி மிஸ் மேட்ச் ஆகி பறந்து போய்கிட்டு இருக்கு. சாஸ்கி எங்கடா மறைஞ்சு போனான்னு சொல்லிட்டு மாதரா முழிச்சுக்கிட்டு இருக்கான், எங்கடா போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா சாஸ்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். சடனா அவனோட ரெனிகன் பவர் ஏதோ வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்கு. பார்த்தா சாஸ்கி வந்தோடனே அவனோட பவர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஒவ்வொரு கண்ணுக்கு ஒவ்வொரு பவர் இருக்க மாதிரி அவனோட லெஃப்ட் கண்ணுக்கு என்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சான் சாஸ்கி. எனக்கு டெலபோர்டேஷன் ஜுட்ஸு அது இவ்வளவு சீக்கிரமா சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா மாதரா. பார்த்தா அவனை பார்த்துக்கிற நேரத்துல நருட்டோ அனல் வேகத்துல வரான். லிம்போன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். பார்த்தா மாதரமல அந்த அட்டாக் உலகம் மட்டும் பிளாக் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கு. சேஜாட் கேல் ஷெல் ஃபேங் ஆஃப் லைட்னு ஒரு ஜுட்ஸுவை போட்டு அடிக்கான். பார்த்தா அவனோட ராடே ரெண்டா பிரிச்சு இருந்தாலும் நருட்டோ பிளாக் பண்ணிட்டான். பார்த்தா சாஸ்கி சன்னா டென்ஷன் ஆயிட்டான். அவனோட கத்தியத்துக்கு ஒரு வீசி வீசுறான். ஆனா சாஸ்கி எங்க வீசினானே தெரியல, 2 பேருக்கு நடுவுல பாஞ்சு போய்கிட்டு இருக்கு. என்னடா நான் அடிச்சு அவனுக்கு வலிக்கவே மாட்டேங்குது, என்ன நடக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. மாதரா நருட்டோ அடிக்காமலே நருட்டோவை போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சொல்றான், என்னால ஏதோ ஒன்னு சென்ஸ் பண்ண முடியுது, ஆனா என்னால அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனா கவலைப்படாதடா நருட்டோ, என்னால அதை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. என்னோட லிம்போவை இவனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாதரா செதறிட்டான். பார்த்தா அந்த லிம்போங்க பவர் என்னன்னா ஷேடோவோ இன்னொரு மாதரா கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா அது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சாஸ்கியோட ரெனிகன் வந்து அதை அசால்ட்டா பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நருட்டோல பார்க்க முடியல, ஆனா சென்ஸ் பண்ண முடியும் பாத்துக்கிட்டு இருக்கான். நருட்டோ நம்மளோட பிசிக்கல் அட்டாக் வந்து ஷேடோ மாதராட்ட ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. மாதரா சொல்லிட்டு இருக்கான், ஒருத்தனால பார்க்க முடியுது, ஒருத்தனால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட்டை விட்டுட்டான். இந்த பவர் இவனுக்கு 2 பேரும் எங்க இருந்துடா கொண்டு வந்தானு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுக்கிட்டு இருக்கான். சாஸ்கி உச்சிகா ஸ்ட்ரெயிட் பட்டன் அதான் சோக்கு டேப் ஷரிங்கனை வச்சு ஸ்ட்ரெயிட்டா ரெனிகனே அவைக்கன் பண்றான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். மாதரா சொல்லிட்டு இருக்கான், சாஸ்கி நானும் ஆல்ரெடி ஒரே ரத்த வரிசையில தான் வளர்ந்துகிட்டு இருக்கோம், அதனாலதான் அந்த மாதிரி பவர் அவைக்கன் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் உன்னோட லெஃப்ட் ஐ வந்து உனக்கு செட் ஆகாதுடா, எனக்கு தான்டா செட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சாஸ்கியோட ஜுட்ஸுவை போட்டு கத்தியை வச்சு குத்தி தூக்கிட்டான் மாதராவே. ஆனா சாஸ்கி அழகானோ அப்ப சாஸ்கி வேற எங்கேயும் நின்னுக்கிட்டு இருக்கான். அடே உன்னோட லெஃப்ட் ஐ எபிலிட்டி இதானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஒரு ஜுட்ஸுவை போட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல பாஞ்சு போய்கிட்டு இருக்கான் சாஸ்கி. இந்த அட்டாக்ல உன்னை ஒண்ணு செய்யன்னு தெரியும்டா மாதரான்னு சொல்லிட்டு இருக்கான். சேஜா 6 பாத்தோட சக்கரா வந்து ஷேடோ மாதரே அட்டாக் பண்ணுது, அதுக்கும் காயப்படுது, அது எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா சாஸ்கி. பார்த்தா நருட்டோ முதல்ல ஒரு அடியை போட்டுருப்பாம்ல, அந்த அடியில தான் அதுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. அந்த ஷேடோ மாதரவை திரும்பி ஒரிஜினல் மாதிரியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டான். சாஸ்கி சொல்றான், டே உன்னோட ஷேடோவை கொஞ்சம் டைம் தான் வெளியே வைக்க முடியும், அதே நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். டே நருட்டோ அடுத்த வாட்டி உன்னோட ஷேடோ வெளியே வச்சு அதை விட்டு நீ பொழந்துட்டு விட்டுருன்னு சொல்றான் சாஸ்கி. மிச்சம் இருக்கதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. இப்பவும் என்னடா ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க, வாடா அவன் கதையை முடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இதான்டா நம்ம ஒரே ஒரு சான்ஸ், இவனை விட்டு பொழந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உன்னோட சேஜ் பவரால மட்டும் தான் ஷேடோ மாதரை விட்டு நொறுக்க முடியும் சொல்லிட்டு இருக்கான். சுக்காக்கு சொல்லிட்டு இருக்கு, டே நருட்டோ என்னோட பவரை யூஸ் பண்ணி உன சீல் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு. உன நருட்டோ தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். உன மாதரை பார்த்துட்டு இருக்கான், இவன் என்னோட லிம்போ பவர் டைமையும் நோட் பண்ணிட்டான், இவன் கவுண்டருக்கு நம்ம தயாரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து அனாலிசிஸ் ஸ்கில் வந்து வேற லெவலா இருக்காடான்னு சொல்லிட்டு வீட்டோக்கு முன்னாடி இவன் மட்டும் பிறந்திருந்தவனா என்னோட இறையாவே இவன் தாண்டா ஆயிருப்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி இப்ப இவனோட பத்தில யோசிக்க வேண்டாம், இவனை கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காம சடனா நருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். சேஜாட் மேக்னஸ்டல் ராசங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸு ரெடி பண்றான். சாஸ்கி சொல்றான், டே ஏன்டே 6 பாத்தோட பவர்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா சிடோரின்னு சொல்றான். அவன் சிடோரிய வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்கு. நருட்டோ ஏமல அந்த அட்டாக்க போடுறா, நான் இதை பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சரி நான் அதுபடியே செய்யறேன்னு சொல்றான். பார்த்தா 2 பேரும் அவனுக்குள்ள மோதிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவனுக்குள்ள மோதிக்கிட்டு இடத்துல பார்த்தா மாதரா உள்ள வந்து நின்னுகிட்டு இருக்கான். நான் எப்படிடா உள்ள வந்து மாதராக்கே தெரிய மாட்டேங்குது. பார்த்தா மாதராவை போய் ஸ்ட்ரைட்டா போய் டச் பண்ணிருக்கானுங்க. பார்த்தா இது சாஸ்கியோட டெலபோர்டேஷன் பவர். அது நருட்டோ உனக்கு சேஜ் கொடுத்த பவரை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சரின்னு சொல்றான் நருட்டோ. பார்த்தா மாதரா அதுக்குள்ள தப்பிச்சு அங்க இருந்து போயிட்டான். எங்கடா போனான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுவை போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான் ஒரிஜினல் மாதரா. பார்த்தா அவன் சப்ஸ்டிடியூட்டா வச்சுட்டு போனதே அவன் ஷேடா மாதரா பார்த்தான். சாஸ்கி நான் இதை பாத்துக்கிட்டா ரியல் ஒன்னு நீ பாத்துக்கோன்னு சொல்றான் நருட்டோ. சாஸ்கியோட டெலபோர்டேஷன் ஜுட்ஸுவை போட்டு லாக் பண்ணலான்னு பார்க்கான். பார்த்தா ரொம்ப தள்ளி போனாலும் அவனால லாக் பண்ண முடியல. சாஸ்கியோட மூவ்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாதராவும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சாஸ்கி சீக்கிரமான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மாதரா பாஞ்சு போய் கக்காஜி பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். என்கிட்ட ஒரு கண்ணு இல்ல, அது வரைக்கும் உன்னோட கண்ணை தான் சொல்லிட்டு கக்காஜியோட கண்ணை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த சரிங்க எடுத்துட்டு போயிட்டான். பார்த்தா அந்த கண்ணை அவன் வச்சுக்கிட்டான். அவன் அடுத்த சீன்ல சக்குராவை கட்டுறாங்க. பார்த்தா ஒபிட்டு என்ன சொல்லிருக்காங்க, இன்னொரு ரெடியனை வந்து பிச்சு எடுத்துட்டு அதை கொன்றுன்னு சொல்லியிருக்கான். அவன் பார்த்தா அவளுக்கு கண்ணை குத்துறதுக்காண்டி தயாரா இருக்கா. இந்த கண்ணு மட்டும் மாதரா கையில சிக்கிருச்சுன்னா அவளும் இந்த உலகம் அழிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். மாதரா இறங்கி தான் நின்னுட்டு இருக்கான். சாஸ்கி அனல் வேகத்துல வரான். சிடோரியை வச்சு 2 வெட்டி வீசிட்டான் மாதராவே. பார்த்தா அந்த ஷரிங்கன் எடுத்தாம்ல, அது வந்து ஒபிட்டோட கண்ணால காமிங் ஜுட்ஸு போட்டு அந்த டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டான். அவன் பார்த்தா அப்பர் பாடி மட்டும் கொண்டு போயிட்டான், லோவர் பாடி கீழே தான் கிடக்கு. சக்குரா குத்துவானா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் மாதரா வர உள்ள மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு சடனா சக்குராவை போட்டு தள்ள போறான். பார்த்தா அதோட முடியுது. அதுக்கு